என் அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் காலை வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷின் அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று முக்கியமான சில பாடல்களை பார்ப்போம். சென்ற வகுப்பில் இந்த அதாவது அற்புத கூத்து என்ற தலைப்பில் சில பாடல்களை சொல்லி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் த சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது நெத்திபுருவத்தில் தியானம் பண்ணுவதும், உச்சந்தலையில் சக பரமப்புடையில் தியானம் பண்ணுவதும், அதற்கு மேலே துரியாதீதம் அதிதுரியாதீதம் என்ற இந்த தியானங்களை பற்றி பாடல் மூலமாக நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். என்னுடைய பேச்செல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ ப்ராக்டிக்கலாக இந்த காலத்தில், அதாவது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஆன்மீக நன்மைக்கும் பல பேர் இப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பல குருமார்கள் அதை கற்றுட்டு வர்றாங்க. உலகம் பூராமல் என்னென்னா கோடிக்கணக்கில் சொல்லலாம், அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு வராங்க. எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்னென்னா, இதற்கு சம்பந்தமான விஷயங்களை கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் படித்துட்டு வரேன். நான் கற்றுக்கொண்டது பின்னாடி, ஆனால் அதற்கு முன்னாடியே நான் படித்துட்டு வந்தேன். அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என் சிறு வயசில், அதாவது 24-25 வயசு இருக்கும் பொழுது, 25 வயசு நினைக்கிறையா, எனக்கு சென்னைக்கு பிரசிடென்சின் கல்லூரியில் வேலை கிடச்சிது. அப்புறம் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் வேலை செஞ்சேன். சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலம் இருந்தேன். அப்புறம் 78 எனக்கு 28 வயசு. அப்போ அமெரிக்காவுக்கு படிக்க வந்தேன். அதற்கு முன்னாடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது சென்னையில் சௌந்தரிய லஹரி என்ற புத்தகம் எனக்கு கிடச்சிது. அதான் எங்கே கிடச்சினா, அந்த டி நகரில் இந்த கோயிலுக்கு முன்னாடி, சிவா விஷ்ணு கோயிலுக்கு முன்னாடி கீழே அந்த பிளாட்ஃபாரத்தில் விற்றுட்ருப்பாங்களே, அங்கே தான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். அதை நான் சொல்ல படித்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீகம் எப்படி உள்ளே வந்ததுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போது அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது, அது சமஸ்கிருத ஸ்லோகம்தான், ஆனால் தமிழ் எழுதப்பட்டதுனால படிக்க முடிஞ்சுது. அதுக்கு கருத்துரை அது பொழிப்புரை எல்லாமே இருந்தது. அதனால் எனக்கு சுலபமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த இதுதான் படிக்கும்போது முதல் ஒரு 41 பாடல்கள் இந்த குண்டலினி சக்தியை பற்றியும், சிவன் சக்தி, குண்டலினி சக்தி, இந்த சக்கரங்கள், இதை பற்றி தான் அதை பாடலாக பாடப்பட்டு இருக்கிறது. அது 1-2 நான் உங்களுக்கு சொன்னேன். சிவசக்தி ஆயுக்தோயதிபதி சக்தக பிரபவதி நசே தேவம் அப்படிங்கிற பாடலை ஒரு பேச்சில் சொன்னேன். அதே சமயத்தில் மூளை மகி மூலாதாரே கமபே மணிப்பூரே ஹுதகவம், அந்த மாதிரி ஒரு பாடலையும் ஒரு பேச்சில் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஆரம்பித்தது. ஆனால் அப்போல்லாம் நான் இந்த தியானத்தை பற்றியெல்லாம் அந்த மாதிரி ஒரு உந்துதல் எனக்கு கிடைக்கல, கற்றுக்கணுங்கிற உந்துதல் கிடைக்கல. 27 இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பேர் சிவராமன் நினைக்கிறேன், அடையாரில் இருந்தார். அவர் குண்டலினி பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னார். அப்போ நான் அங்கே போயிருந்தேன்.
அவருடைய பேச்சை கேட்டேன் முதல் முறையாக. அவர் பேசிட்டு கற்றுக்கிறது தான் என்கிட்ட வாங்க அப்படின்னாரு. சொல்லும் பொழுது ஒரு கண்டிஷன் போட்டார். 21 நாளைக்கு பிறகு வாங்க அப்படின்னார். 21 நாளைக்குள்ள நம்மளுடைய சக்தியை, இந்த விந்துவை எந்த விதத்திலையும் விரயம் பண்ணக்கூடாது. சுய இன்பத்தாலவோ பெண்கள் மூலமாகவோ விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். எனக்கு ஒரு பக்கம் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் அதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த டிரான்ஸ்னல் மெடிடேஷனுங்கிற தியானத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் ரெண்டையும் கடக்க வேணாம், ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு நான் தயாராகிட்டேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாஸ்போர்ட் ரெடி ஆச்சு, விசாலாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு அப்போ கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் மனம் விளையல. சரி, பின்னாடி பார்த்துக்கலாம், ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஊருக்கு வந்துட்டேன். இப்படி தான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை நடந்தது. அப்புறம் 1990 வேதாத்திரி மகரிஷி இங்கே சிக்காகோவில் சந்தித்தேன். அப்புறம் நான் 5 வருட காலம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தார். மே மாதம் வருவார், 2 வாரம் இருப்பார். அப்போ தான் அவருடைய அறிமுகம் கிடைச்சி அவர் மூலமாக எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தெரிஞ்சிக்க விரும்பினேன். அவர் தான் இந்த திருமந்திரத்தையும் படிக்க சொன்னார். அது எப்படி சூழ்நிலைன்னா, நான் கேட்டேன், இந்த மாதிரி சௌந்தரலகரிகள் புத்தகத்தில் இந்த மாதிரி விஷயம் இருக்குதுங்க, தமிழில் இதாக இருக்குதா, எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆவலாக இருக்குது அப்படின்னு. திருமந்திரத்தில் முழுக்க இருக்குதுங்க, படிங்க அப்படின்னார். உடனே புத்தகத்தை பழனியப்பா பிரதர்ஸ் போட்ட புத்தகத்தை வாங்கி அன்னையிலேருந்து படிச்சுட்டு வரேன்னு வச்சுங்களேன். அதனுடைய தொகுப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய. அதாவது ஏன் இப்படி இவ்வளோ நாள் ஆச்சுன்னா, அதை புரிந்துக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது. ஏன்னா இங்கே நான் யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. நான் பெரிய சித்தர்களோ இவங்களாம் இங்கே கிடையாது. அதுக்கு அந்த பயிற்சி உள்ளவங்களும் கிடையாது. புத்தகத்தையே படித்து பலமுறை படித்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு, அது இல்லாமல் நான் இந்த பயிற்சியும் பண்ணிட்டு வர்றதுனால அதனுடைய அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த எவ்வளோக்கு அனுபவம் வருதோ அந்த பாடல் சுலபமாக புரியுது. ஏன்னா அந்த பாடல்கள்லாம் அனுபவப்பட்டு எழுதப்பட்ட பாடல்கள். அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2010 மார்ச் மாதம் ஒரு நாள் திடீர்னு ரொம்ப வேகமாக தலை உச்சந்தலையில் போய் சகசத்தரத்தில் போயிட்டு இந்த சக்தியானது கீழே இறங்கினதை பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னைய வரலும் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வருது. எப்போ தியானம் பண்ண போதெல்லாம் அதெல்லாம் வரும். சரி, இப்போ தான் கொஞ்சம் நமக்கு அந்த பலன் கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து அந்த பலன் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அப்புறம் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் நான் இந்த 2 வருஷமாக திருமந்திரம் வகுப்பு நடத்துகிறேன். ரொம்ப அதிகமாக வரமாட்டாங்க இதுக்கு. அங்கே யோகா கிளாஸ் நடக்குது, அதாவது ஹத்த யோகா. அதுக்கு 100 பேர் 120 பேர் வராங்க. ஆனால் இதுக்கு நான் தமிழில் தான் நான் பேசுகிறேன். ஆனால் தமிழ் மக்கள் தான் இங்கே வர்றாங்க என்னுடைய வகுப்புக்கு. ஒரு 4-5 பேர் தான் வர்றாங்க வருஷத்துக்கு. என்னன்னா, அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் நான் கொடுக்குறேன், இது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அதில் சில பேர் இப்போ கற்றுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறது புரியல. காரணம், அவர்கள் இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்காங்க. அதை அவங்களுக்கும் இப்போ கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் நினைக்க. இப்போது இந்த போன பேச்சில் இந்த 6 அந்தத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, இதை அதுக்குள்ளே ஒரு பாடலை மட்டும் சொல்லிவிட்டு அதில் யோகாந்தம் என்ற ஒரு அந்தமும் வருது. அதுதான் மோர் ப்ராக்டிக்கல். அதுதான் இப்போ நான் இதுவரை சொன்னதெல்லாம்.
யோகாந்தம்ங்கிறது அட்டாங்க யோகத்தை பற்றி. அந்த யோகாந்தம்னா அந்த அட்டாங்க யோகத்தை செய்து முடிவான நிலையை அடையக்கூடியதான் அட்டாங்க யோகா, அதாவது அட்டாங்க யோகாந்தம். ஓகே அப்படின்னு சொல்கிறது. அதனால் நான் மற்ற வேதாந்தம் சித்தாந்தத்தை பற்றி அதிகமாக நான் சொல்ல இங்கே விரும்பலை. இன்றைக்கி மட்டும் ஒவ்வொரு வகுப்புலையும் நான் அப்படியே அதை ஒவ்வொன்றா நான் தனியாக வளர்க்குறேன். இன்றைக்கி யோகாந்தத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதனுடைய பாடல் அதில் சொல்லக்கூடியது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாடலை சொல்லும்போது நான் அதிகமாக இதுக்கு விளக்கம் கொடுக்கப்படலை, ரொம்ப வெளிப்படையாக எழுதப்பட்டது. அப்புறம் அந்த யோகாந்தத்தில் ஒரு பகுதிக்கு நம்ம போயிடுவோம். ஆல்ரைட். இப்போது இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆறாந்தம் என்ற தலைப்பில் 8ஆம் தந்திரத்தில் வருது. வேதத்தின் அந்தமும், அதான் வேதாந்தம், வேதத்தின் அந்தமும் மிக்க சித்தாந்தமும் நாதத்தின் அந்தமும் நற்போதாந்தமும் ஓதத்தகும் 8 யோகாந்தமும் ஆதி கலாந்தமும் ஆரந்தமாமே. இந்த ஆரந்தத்தை பற்றி ஒரே பாடல் முடிச்சிட்டார். இங்கே பாருங்க, வேதாந்தம் 1, நம்பர் 1, சித்தாந்தம் 2, நாதாந்தம் 3, போதாந்தம் 4, யோகாந்தம் 5, கலாந்தம் 6. அந்த 6 பற்றி ஒரே பாடல் முடிச்சிட்டார். வேதாந்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா பூரான்னு தெரியும். ஏன்னா வேதத்தை படிக்கிறவங்க அது வேதத்தை எல்லாம் படிக்கலாம் கூட வேதத்தை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒவ்வொரு இடத்துலும் நிறைய அதில் இருக்குது. அதனுடைய முடிவான, இந்த வேதத்தினுடைய முடிவான பொருள் என்னன்னா தத்துவமசி என்பது. நீ அதுவாய் இருக்கிறாய், அதாவது நீ பிரம்மமாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல அந்த கருத்தை தான் அதில் அடக்கியிருக்கு. இந்த வேதாந்த பயிற்சியை இந்தியாவில் இருக்கவங்க எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் சித்தாந்தங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சித்தாந்தம் அந்த கொள்கையை செயல்படுத்தப்படுகிறது. அதனுடைய அறிவு அதிகமாக தமிழ் மக்களுக்கு தான் உள்ளது, தமிழ் சித்தர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் சித்தாந்தம் என்பது சித்தாந்தத்தினுடைய வழியில் போனால் முடிவான எந்த சாதனை அடையிறமோ அதுதான் சித்தாந்தம். நாதாந்தங்கிறது நான் போன்ற வகையில் சொன்னேன். நாதாந்தங்கிறது இந்த 36 கலைகளையும் 36 தத்துவங்களையும் கடந்த நிலை. அந்த நாதம் என்பது 36 தத்துவம். அந்த நிலையை அடைந்தவர்கள் நாதாந்த நிலையை அடைந்தார்கள். நற்போதாந்தம், இது இந்த போதாந்தம் என்னென்னா, நான் யார் என்று தத்துவ விசாரணை செய்து கொண்டிருப்பவர். அதாவது உதாரணத்துக்கு ரமண மகரிஷி, அவர் சிறு வயசுலேருந்து அந்த துறைக்கு, அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் யார் என்று தான் அவருடைய மனதுக்குள்ளேயே கேட்டுட்ருப்பார். அப்படி கேட்டு கடைசியில் தியானம் பண்ணி ஒரு உச்சநிலைக்கு வந்தார். இன்றைக்கி புகழ்பெற்ற ஒரு ஞானியாகவோ அல்லது யோகியாக அவர் திகழ்கிறார். அதுதான் அவர் கடைப்பிடித்த ஒரு பாதை தான் இந்த போதாந்தம். ஓதத்தகும் 8 யோகாந்தம், அதாவது கடைப்பிடிக்கக்கூடிய மெச்சக்கூடிய 8 வகையான படிகளை கொண்ட அந்தம், அதாவது அட்டாங்க யோகம், அதான் யோகாந்தம். 8 யோகாந்தம், அதை தான் இன்றைக்கு உலகம் பூராமே பரவி இருக்குது. கடைசியாக சொல்றது ஆதி கலாந்தமும் ஆரந்தமுமே. ஆதி கலாந்தம் என்றால்
கலாந்தம் என்றால் பஞ்ச நிலைகளை கடந்து நிற்பது. இதற்கு சற்று அதிகமாக விளக்கம் கொடுக்கணும், இது புரியல சரியா. ஏன்னா பஞ்ச கலைகளா 64 கலைகளா அதை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு நான் அதை பற்றி பேச போகிறதில்ல, அது நல்லா தெரிஞ்ச பிறகு தான் பேச போகிறேன், அறகுறையாக நான் சொல்ல விரும்பலை. ஒன்று. ஸோ இன்றைக்கு என்ன பண்ணுவோம், இதிலிருந்து இந்த யோகாந்தம் அப்படிங்கிற தலைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ப்ராக்டிக்கலாக நாம் என்ன செய்ய முடியும், இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு வர்றாங்க அந்த உலகத்தில், அது சம்பந்தமாக சொல்லக்கூடியது தான் அந்த யோகாந்த பகுதி. அதனால் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ 8ஆம் தந்திரத்துலேருந்து திரும்ப 3ஆம் தந்திரத்துக்கு போக போகிறேன். அங்கே தான் இதை பற்றி பேசப்படும். அட்டாங்க யோகம் என்றால் 8 படிகளை கொண்ட யோகம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 நிலைகளையும் கடந்த நிலை. ஒரு உன்னதமான நிலைக்கு வந்தவங்கள்லாம் அந்த யோகாந்தத்தில் முதிர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லலாம். இந்த 8 யோகத்தையும் பயின்றவர்கள் அவர்களுக்கு ஒரு பலனும் உண்டு. அந்த பலன் என்னன்னா அட்டாங்க பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாங்க பேரு என்றால் அட்டமா சித்தி அடைவது. 8 வகையான சித்திகளை அடையலாம். என்ன, இந்த 8 வகையான சித்திகளை அடையும் பொழுது அதான் அனிமா, கரிமா, லகிமா என்று இப்படி 8 வகையான சித்திகளை அடைவார்கள். அதில் ஒன்று வந்து கூடு விட்டு கூடு பாயறதுங்கிறது ஒன்று உண்டு. இப்போ அதாவது என்ன சொல்வது, பரகாய பிரவேசம் என்று சொல்லுவார்கள். இந்த பரகாய பிரவேசம் என்ற ஒரு வழிமுறையை திருமூலர் கடைப்பிடித்து தான் திருமூலர் ஆனார். அந்த கதை ஆரம்பத்திலே எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஆரம்பத்தில் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கேன். இதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது, போன வகுப்பு என்னன்னா தியானத்தை பற்றி சொன்னேன். இன்று காயக்கல்ப வித்தையை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த காயக்கல்ப வித்தை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது சற்று விளக்கமாக பார்ப்போம். நம்ம அந்த காலத்து சித்தர் என்ன பண்ணாங்களா, ஏன் காயக்கல்ப வித்தையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போது இந்த ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆன்மீகத்தினுடைய நாட்டத்தில் வெற்றி அடையணும்னா நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும். அந்த காலத்தில் வந்து இன்றைக்கெல்லாம் 60 வயசு 70 வயசு 100 வயசு வரலும் இருக்காங்க. அந்த காலத்தில் இவ்வளோ நாள் இருந்தது கிடையாது. சாதாரண மக்கள் சொல்கிறேன், ஏன்னா மருத்துவ வசதிகள் இல்லாத காலத்தில் சிறு வயசில் இறந்துடுவாங்க. ஆனால் இந்த யோகத்தில் வந்து ஒரு பட்டாங்கம் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தியான பயிற்சி செய்து சமாதி நிலைக்கு போய் நல்லா ஒரு உன்னதமான நிலைக்கு வரணும்னா அதற்கு வந்து பல வருஷங்கள் ஆகும். அந்த முடிவை அடைவதற்குள்ளே இறந்து விடுவார்கள். ஸோ அப்போது வாழ்நாளை நீடிக்கணும். எப்படி நீடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் இந்த காயக்கல்ப வித்தையை கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா ரசவாத வித்தை என்ற ஒரு காயக்கல்ப வித்தையை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக சில பஷ்பங்கள் செய்து சாப்பிட்டு வந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஆயுள் விருத்தியை அடைந்தார்கள். அப்படி அடைந்தவர்கள் அதை செய்து தான் பல நூறாண்டு காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு. அதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா இந்த போகர். அவர் வந்து நவபாஷாணம் செய்து அதை உட்கொண்டால் அது வந்து ஒரு பஸ்பம் மாதிரி அது உடலுக்கு நல்லது என்று கண்டுபிடித்தார். அதை வைத்து தான் அவர் முருகன் சிலையை செய்தாங்க.
அது என்ன பண்ணுவாங்க, முருகன் சிலை இப்போ வந்து அந்த சிலையெல்லாம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு, ரொம்ப தேய்வானமாகிடுச்சு. அந்த ரொம்ப வருஷ காலமாக நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, அதில் சந்தனம் சாய்த்துவாங்க, சந்தனத்தை வடித்து கொடுப்பாங்க. அதில் வந்து வரும்போது அந்த நவபாசானத்தில் இருக்கிற ஒரு பகுதி அந்த சந்தனத்தில் ஒட்டிகிட்டு வரும், அதை சாப்பிடுவாங்க. இந்த சந்தனம் சாப்பிட்றதுக்காகவே இந்த கோயிலுக்கு போவாங்க. என்ன பஞ்சாமிர்தம் அது வேறு விஷயம். அந்த சிலையில் போட்ட சந்தனத்தை சாப்பிடணும், ஏன்னா அதில் மருத்துவ குணம் இருக்குது. அப்படியே செஞ்சு அது கடைசியில் உருவமே போய் அது தனியாக இப்போ வச்சுட்டாங்க. அதுக்கு பூஜை நடத்துறதில்ல. ஸோ இந்த மாதிரி பல பேர் இந்த ரசவாத வித்தையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பல சித்தர்கள். இப்போ அந்த சயின்ஸு, அந்த விஞ்ஞானம் இப்போது யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? ஆனால் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை, அதுவும் காயக்கல்பம் என்ற ஒரு வகையை தான் செய்கிறோம். அந்த பயிற்சியை தான் வேதாத்ரி மகரிஷியினுடைய அவருடைய ஆர்கனைசேஷன், என்ன தொண்டு நிறுவனம் இருக்குதே, அது வந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த பயிற்சியை. அதை நானும் கற்றுக்கிட்டேன், பல வருஷங்களாக நானும் செய்து வருகிறேன். இப்போ அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்லுவதை வைத்து நீங்களாக செய்ய வேணாம், தயவு செய்து நீங்களாக செய்ய வேணாம். என்ன நல்ல முறையில் செய்யணுன்னா, நான் ஒரு ஆசிரியரை சந்தித்து, இந்த உலகத்தில் பல கிளைகள் இருக்குது, அவருடைய கிளைகள். அதனால் தகுந்த ஆசிரியரை அணுகி அதற்குள்ள பயிற்சியை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் சொல்லுவதை வைத்து நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா இது நான் அறகுறையாக சொல்லுவேன், நான் வந்து பாட்டை தான் சொல்ல போகிறேன். அதனால் இது வந்து முழுமையான ஒரு வழிமுறையை கொடுக்காது. எப்படின்னா, அதற்குள்ளேயே பாட்டை நான் கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு எடுத்து சொல்ல வரேன். திருமூலரும் இதை பற்றி பாடியிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த பாட்டை கொண்டு வரேன். நேரடியாக இல்லைன்னா கூட அந்த அர்த்தமுள்ள பாட்டு இங்கே இருக்கும். என்ன, ஒருவேளை வேதாத்ரி மகரிஷி இதை படித்து தான் அதை அந்த முறையை கண்டுபிடித்தாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு தடவை இங்கே வந்திருக்கும்போது சொன்னார், அவர் கற்றுக்கிட்டது ஒரு அமெரிக்கன், இங்கே இருக்கிற ஒரு அமெரிக்கன் தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொன்னார். அமெரிக்கன் வந்து இவரை அணுகி இவர்கிட்ட சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, அந்த குண்டலினி பயிற்சி கற்றுக்கிட்டாரு. அதற்கு பண்டமாற்று முறையில் அதுக்கு பதிலாக அந்த நன்றி கடனுக்காக அவர் வந்து இந்த பயிற்சியை, இந்த காயக்கல்ப வித்தையை இவருக்கு சொல்லி கொடுத்ததாக என்கிட்ட சொன்னார். அந்த அமெரிக்கன் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருங்கிறது சரியாக என்கிட்ட சொல்லலை. அவரும் ஒரு இந்தியன் யோகிட்டு தான் கற்றுக்கணும். அந்த வரலாறு எனக்கு தெரியல. அவருக்கு யாருக்கு கற்றுக் கொடுத்தா அப்படிங்கிறது தெரியல. மேபி அவர் இந்தியாவுக்கு போயிருக்கலாம், அங்கே இமயமலையெல்லாம் சந்திச்சிருக்கலாம், ஏதோ நடந்திருக்கலாம். ஏன்னா அது வந்து இங்கேருந்தால் நம்ம போகர்கிட்ட இருந்து தான் அது போனது. போகர் தான் இந்த வழிமுறையை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த திருமந்திரத்தில் அதை பற்றி பாடல் இருக்குது. அதை தான் நான் இங்கே எடுத்து சொல்ல வரேன். ஆச்சுங்களா? இப்போ அந்த பாடலுக்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு பாடல் சொல்கிறேன். என்ன பாடல்னா, திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு ஒரு பாடல் முன்னாடி சொல்லியிருக்கேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புடைய உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. என்ன, அதாவது இந்த உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும். இறைவனால் கொடுக்கப்பட்ட உடம்பு இல்லைங்களா? அது வந்து
வந்து உடம்பு இல்லைன்னா, உடம்பை நல்லா கவனிச்சிக்கலைன்னா இந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது. அதுதான் பின் கருத்து. இதில் அடைக்கக்கூடிய பொருள் உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும். உடம்பார் அழிவார் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேர்வு மாட்டார், உடம்புடை உத்தமன் கோயில் கொண்டான் என்று. இல்லை இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். எப்படின்னா, ரெண்டு பாடலை மிக்ஸ் ஒன்று அதாவது அது எப்படி வருதுன்னா, அந்த மறந்து போச்சு திடீர்னு, எத்தனை பேசுனேன். உடம்பார் அழியர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். அப்புறம் என்ன அடுத்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புடை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இந்த ரெண்டு பாடலையும் பார்த்திங்கன்னா, இந்த உடம்பு எவ்வளவு முக்கியமானது, இந்த உடம்பு எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி ரொம்ப நாளாக உயிரோடு இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். அது உயிரோடு ரொம்ப நாள் இருக்கிறதுங்கிறது நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த தியான பயிற்சி செய்ய முடியாது. அதை முக்கியமாக நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கு மருத்துவ வசதி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நம்ம ஊரில், இப்போ உலகம் பூராவும் சொல்லலாம், நம்ம ஊரில் நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஆனால் நல்லா உயிரோடு இருக்காங்க. 70 வயதாகி 80 வயதாகி 100 வயதாகி இருக்காங்க. ஆனால் நல்ல முறையில் இருக்காங்களாங்கிறது தான் முக்கியம். நல்ல ஆரோக்கியத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆரோக்கியத்தோட பல நாள் உயிரோட உயிரோட வாழணும். அதற்கு என்ன வழிமுறை? அதுதான் இந்த பாடல்கள், இந்த காயக்கல்ப வித்தை. அதற்கு விடை என்னன்னா காயக்கல்ப வித்தை. இந்த காயக்கல்ப வித்தையை ஒழுங்காக பயிற்சி பண்ணிட்டு வந்தால், வேதாத்ரி மகரிஷி சொல்லிக் கொடுத்த பயிற்சி செய்து கொண்டு வந்தால், நோய் நொடி இல்லாமல் மருந்து சாப்பிடாமல் பல நாள் உயிரோடு இருக்கலாம். இறப்பு என்பது ஒரு நாள் வரும். ஆனால் இந்த பயிற்சி மூலமாக இறப்பை தள்ளி போடலாம். என்ன, கண்டிப்பாக ஒரு நாள் இறப்பு வரும். அந்த இறப்பு சாதாரண மனிதனுக்குள்ள இறப்புக்கும் ஒரு சித்தர் ஆறு யோகிக்குள்ள இறப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண மனிதருடைய இறப்பு வந்தான்னா கடைசியில் பிராணன் அவர்களிருந்து உடம்புலேருந்து வெளியே போகும்பொழுது எப்படின்னா, ஏதாவது ஒரு உறுப்பு வழியாக போகும். இந்த 9 துவாரங்கள் இருக்குதே, அதன் வழியாக வெளியே சென்று விடும். ஆனால் யோகிக்கு அப்படி இருக்காது. பிராணன் வெளியே போகாமல் பிராணனை உள்ளே கட்டி அப்படியே அமைதியாக மூச்சு அடங்கிடும். அவர்களை எரிக்கக்கூடாது, அவர்களை சமாதியாக செய்துவிட வேண்டும். அதாவது உட்கார்ந்த வடிவத்திலிருந்து அப்படியே பூமியில் வைத்து புதைத்து விடுவார்கள். அவர்களுடைய இறப்பு நிலை வேறே. அவர்கள்தான் சித்தர்கள். அப்படி தான் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் தமிழ்நாட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதனால் அவர்கள் இறக்காதனால, இயற்கையான முறையில் இறக்காதனால அவருடைய சக்தி நமக்கு இருக்குது. அதில் தான் கோயில் கட்டிருக்காங்க. எங்கெங்கே கோயில் கட்டிருக்காங்கன்னா, இந்த பெரிய பெரிய மகான்களாம் அடைந்த இடத்துலலாம் சிவன் கோயில் இருப்பான். சிவன் கோயிலுக்கும் சித்தர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த காலத்தில் அந்த சித்தர்களுடைய சமாதியை செய்வார்கள். அவர்கள் அடக்கம் பண்ணி அது மேலே ஒரு சின்ன ஒரு மேடை போட்டு வணங்கி வருவார்கள். அப்புறம் காலகட்டத்தில் என்னன்னா, இன்றைக்கும் நான் பார்த்தேன் ஒரு ஊரில், இப்போ போன தடவை இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது இந்த சித்தர்கள் சமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, காலப்போக்கில் அந்த சுற்றிகளும் கோயில் கட்டி கோயில் பெருசாகிடும். அது கடைசியில் சிவன் கோயிலாக போயிடும். சிவன் கோயிலாக போயிட்டு
அந்த சித்தர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா இப்போ இருக்க கோயிலெல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆனது. அதனால் அந்த சித்தருடைய வரலாறு சரியாக எழுதி வைக்கிறதில்ல. அதனால் ஒரு குறிப்பாக தான் சொல்லப்படுகிறது என்னென்ன சித்தர்கள் எங்கெங்கே அடைக்கலாம் இருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு பதஞ்சலி மாமுனிவர் ராமேஸ்வரத்தில் அடக்கமானார், அகஸ்தியர் திருவனந்தபுரத்தில் அடக்கமானார், திருமூலர் சிதம்பரத்தில் அடக்கமானார், கொங்கணர் திருப்பதியில் அடக்கமானார், திருவண்ணாமலையில் இடைக்காடர் இப்படியெல்லாம் இப்போ நம்ம கேள்விப்படுறோம். ஆக சிவன் கோயில் வருவது எல்லாமே அந்த இடத்துல ஒரு சித்தர் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி தான் கோயில் அமைத்திருக்காங்க. ஓகே, இன்னும் சரி, இப்போ நேராக அந்த பாட்டுக்கு வருவோம். காயக்கல்ப பற்றி சம்பந்தமான பாட்டுக்கு வருவோம். காயக்கல்ப வித்தை, அதாவது வேதாத்திரி மகரிஷி சொல்லி கொடுக்குற வித்தை எப்படின்னா, ஒரு சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். ஆனால் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு அவங்ககிட்ட அந்த தகுந்த ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும். அதாவது உயிர்நிலை, அந்த செமினல் ஃப்ளூயிட் இருக்குதே, அது வளமுடன் இருக்கணும். 40 வயது வரையும் நம்ம உடம்புல நல்லா தாராளமாக இருக்கும். அதை வைத்து தான் சிற்றின்பத்திற்கு பயன்படுத்தி குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம். சிற்றின்பத்திலேயே மூழ்கி குழந்தைகளை பெற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள் அல்ல. 13 வயது வரையிலும் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களுக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்டு வேலை செய்யாது. அது எங்கே இருக்குதுன்னா தலையில் இருக்குது, மூளைக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே மூலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அது 13 வயதுக்கு மேலே தான் வேலை செய்யும். அது என்ன ஆகுன்னா, அந்த சுழுமணி நாடின்னு சொல்லணும்ல, ஸ்பைனல் கார்டு, முதுகுந்தண்டு வழியாக அந்த திரவம் ஹார்மோன் அது கீழிறங்கி வரும். கீழிறங்கி அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்கிறோம்ல, இனவிருத்தி செய்யக்கூடிய உறுப்புகள், அந்த உறுப்புகளை அந்த திரவம் தூண்டிவிடும். தூண்டிவிட்டு அந்த உறுப்புகள் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு அப்படிதான் அந்த என்ன சொல்கிறது, பருவம் அடைந்தார்கள் சொல்லுவோம்ல, அதிலிருந்து அவர்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகும். அதே போல் ஆண்களுக்கு விந்துங்கிறது ஒரு பொதுவான பெயர். இதை நான் சற்று விளக்கமாக சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியாதுங்க, சரியாக சொல்கிறேன். அதாவது நம்ம உடம்பில் செமினல் ஃப்ளூயிடுன்னு இருக்குது, ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது அடி வயிற்றில். அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு தான் செமினல் ஃப்ளூயிடை உண்டு பண்ணுது. ஓகே, செமினல் ஃப்ளூயிடில் இருந்து குழந்தை வராது, அதில் ஒன்றும் கிடையாது, அது ஒரு திரவம். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு. அந்த செமினல் ஃப்ளூயிடு ரொம்ப உயிர் சத்து, ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதில் வித்து கிடையாது, குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய வித்து கிடையாது. நல்லா கவனித்துங்க, குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய வித்து கிடையாது. குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய வித்துக்கு பேர் சுக்கிலம், ஸ்போம். அது உண்டு பண்ணக்கூடிய இடம் வேற. என்ன, இந்த டெஸ்டிக்கிள்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் அது உற்பத்தி ஆகுது. என்ன, அங்கே தான் உற்பத்தி ஆகுது. இந்த உடலுறவு செய்யும் பொழுது அதுவும் இந்த செமினல் ஃப்ளூயிட் இரண்டுமே வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது அந்த சுக்கிலம் என்ற ஒரு அதுதான் உயிர், அதுதான் வித்து. அந்த வித்து தான் பெண்களுடைய
முட்டையில் கலந்து, கருமுட்டையில் கலந்து 3வது உயிர் வரும், கர்ப்பம் தரிக்கும். அது தகுந்த முறையில் கலக்கணும். இப்படி தான் உயிரினங்கள் வருது. அதனால் செமினல் ஃப்ளூயிடையும் இந்த சுக்கிலத்தையும் நினைத்து ஒரு குழப்பம் அடைய வேணாம். ரெண்டும் வேற. ஆனால் இந்த ரெண்டும் தான் வெளியே வரும். அதாவது சுக்கிலத்தை வெளியே எடுத்து கொண்டு வருவதற்கு இந்த செமினல் ஃப்ளூயிட் பயன்படுது. அதனால் ஆரோக்கியத்துக்கு இந்த செமினல் ஃப்ளூயிடு அதிகமாக நம்ம உடம்புல இருக்கணும். அது வயதாக ஆக என்ன ஆகுனா அது வற்றி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக 40 வயது வரை நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். அதனால் 60 வயசு வரும்போதெல்லாம் அதனுடைய அளவு அதிகமாக இருக்காதனால அதாவது உடல் உறவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் மன விரக்தியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பரவாயில்ல, அதுக்கு தான் இந்த வயாகரா இதெல்லாம் இங்கே விற்கிறாங்க. ஆனால் இந்த காயக்கல்பி பயிற்சியை ஒரு வயாகரா மாதிரி. இந்த காயக்கல்பி பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த உறுப்புகள் நல்ல முறையில் இயங்குவதற்கு பயன்படுகிறது. இந்த காயக்கல்பி பயிற்சி மூலமாக என்ன செய்யும் பொழுதுனா, இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா ஆன்மீக நாட்டத்துக்காக தான் செய்கிறோம். ஆனால் அது சிற்றின்பத்தை உணர்வையும் அதிகப்படுத்தும். என்ன, கொஞ்ச நாளைக்கு அதிகப்படுத்தும். ஆனால் அதை பொருட்படுத்தக்கூடாது. தன் மனைவியோட சிற்றின்ப வாழ்க்கை ஈடுபடுவது உடல் நலத்துக்கு நல்லது. என்ன, அதை பற்றி எந்த விதமான குறைவும் சொல்வது இல்லை. திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு, சிற்றின்பத்துக்களை ஈடுபடுங்க அப்படிங்கிறார், நல்லா அனுபவிங்கிறார். இந்த பாடலை கண்டுபிடிச்ச ஒருத்தல சொல்கிறேன், வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா உடல் சூடை தணிக்கிறதுக்கு அது ஒன்று தானா. இல்லைன்னா உடல் சூடு அதிகமாகி மூலாச்சூடு அதிகமாகி பல தொல்லைகளை கொடுக்கும். ஆகையினால அந்த தேவையான மிகுதியான அந்த அந்த என்ன சொல்கிறது ஹார்மோன், அதாவது திரவப் பொருளை முறையாக வெளியேற்ற வேண்டும். அதுக்குன்னு தினமும் செய்யக்கூடாது. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை செய்து வந்தால் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதுலேயும் போயிடக்கூடாது. அந்த திரவத்தை இந்த வாழ்க்கைக்கு, நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். அதனால் இந்த பயிற்சி மூலமாக திரவம் குறிப்பிட்ட அளவில் எப்போவுமே ரிசர்வில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முக்கியமான நோக்கம். அதுக்கு தான் இந்த பயிற்சி செய்ய சொல்கிறார். ஆச்சுங்களா? இப்போ அந்த பாடலை பார்ப்போம். என்ன, அந்த பாடல் எப்படின்னா, அதுதான் அதில் எப்படின்னா 2-3 பயிற்சி சேர்த்து ஒரே பாடலை சொல்லிட்டார். அதான் வேடிக்கை. அந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன பண்ணணும், ஒன்று அஸ்வினி முத்திரை யோகம் என்பதை செய்யணும். இன்னொன்று மூலபந்தம் என்று செய்யணும். அப்புறம் கேசரி யோகம் என்ற ஒரு இதையும் செய்யணும், கேசரி முத்திரை. இதை 3ஐயும் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த 3ஐயும் பற்றிய இந்த பாடலில் இருக்குது. ஆச்சுங்களா? இப்போ அந்த பாடலை சொல்கிறேன். 2 பாடல் சொல்கிறேன். அந்த 2 பாடலையும் அடங்கிடுது. என்ன, ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன, இது நல்லா கவனிங்க. இது சுலபமாக நான் ஏதோ வேடிக்கையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவ்வளோ தூரம் விஷயம் இருக்குது இல்லை. இது விளையாட்டுக்காக நான் சொல்லலை. ஆச்சுங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்னா, அதாவது கொஞ்சம் இந்த பாடலை எடுக்கிறேன், எங்கே இருக்குன்னா,
இப்போ தான் கண்டுபிடிச்சேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஓ ஞாபகம் இருக்குது, என்ன நம்பர்னா 799 பாடல். அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட், பாடலுக்கு வருவோம். இப்போது கட்டக்கழன்று கீழ் நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோழி வச்சுங்களா, விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டமிருக்க நமனில்லை தானே. இன்னொரு தடவை சொல்கிறேன், அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். கட்டக்கழன்று கீழ் நான்கு வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோழி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டமிருக்க நமனில்லை தானே. ஏதோ ஆட்டம் பேசுகிறாரு, அடுப்புக்கு பேசுகிறாரு, இப்படிலாம் ஏதோ தோணுது. இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. கட்டக்கழன்று கீழ் நான்கு வீழாமல் அட்டத்தை கட்டி, ஒரே வரி. கட்டக்கழன்று கீழ் நான்கு வீழாமல் அட்டத்தை கட்டி. ஓகே, இப்போ என்னன்னு பார்ப்போம். பிராணன் கீழே இறங்கி வராமல் அண்ணாக்கில் கட்டி. பிராணன் கீழே இறங்கி வராமல் அண்ணாக்கில் கட்டி. இப்போ இன்னொரு பாடலுக்கு முன்னாடியே அடிக்கடி சொல்கிறேன்ல, அந்த பாடல் இப்போ ஞாபகம் வருது. புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டார். மூச்சு பயிற்சி படி பண்ணோம், மேலே இழுக்கணும். மூச்சு பயிற்சியை மேலே இழுக்கணும், தலை உச்சந்தலை வழியே இழுக்கணும். அதுதான் இதில் சொல்லப்படுது. பிராணன் கீழே இறங்கி வராமல் மேற்நோக்கி செலுத்தணும். எதை நோக்கி செலுத்த சொல்கிறாரு? அந்த அண்ணாக்கில் கட்டி. அந்த அண்ணாக்குன்னா அந்த நாக்கு முடியுதில்ல, அந்த இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்ட என்ன அர்த்தம்னா, அந்த மூச்சு பயிற்சி பண்ண பொழுது அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணணும். அப்புறம் அடுப்பை அணைகோழி. இங்கே அடுப்புங்கிறது என்ன தெரியுங்களா? ஓகே, அடுப்புங்கிறது நம்மளுடைய ஆசன பகுதி, குதம். இந்த குதத்தை அணைக்கோழின்னா அடைக்கணும். என்ன இது எப்படி அடைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அடைப்பது என்பது மூலபந்தம். அதற்கு முன்னாடி ஒரு பயிற்சி, அதுக்கு பேர் அஸ்வினி முத்திரை யோகம். அஸ்வினிங்கிறது குதிரைங்க. இந்த குதிரையை இந்த பயிற்சிகளை அதிகமாக பண்ணிக்கிட்டே வரும். அதிலிருந்து வந்தது தான் இது. அதாவது இந்த குதத்தை சுருக்கி விரிக்கணும், அடிக்கடி சுருக்கணும், சுருக்கணும், அப்படி விட்டுடுங்க, அப்புறம் சுருக்குங்க, விட்டுடுங்க. அதுதான் அஸ்வினி முத்திரை யோகம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்குது, அஸ்வினி முத்திரை யோகம்னு போட்டால் நல்லா வரும். ஓகே, அதெல்லாம் வருது. அதை சுருக்கி அந்த மாதிரி செய்யும் பொழுது என்னன்னா, அபானன் என்ற வாயு, நான் 10 விதமான வாயு சொன்னேன்ல, பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானம், நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன், கிருகரன், இப்படின்னு இந்த ஒரு 10 விதமான வாயு இருக்குது.
அதில் இரண்டாவது தரமான வாயு வந்து அப்பானன். அந்த அப்பானன் எப்படின்னா கீழ் நோக்கி தான் போகும், குதம் வழியாக போகும். அதுதான் கார்பன் டை ஆக்சைடு. அந்த அப்பானன் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது என்று பல பாடல்களை சொல்கிறாங்க. எப்படா கார்பன் டை ஆக்சைடு வருது அப்படின்னு எனக்கு இன்னும் புரிஞ்சிக்க முடியல. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு சூடாக இருக்கும், அது வேற. அது வந்து ஒரு கழிவு பொருள். அதை எப்படி மேலே ஏற்றணும், ஏன் அதை ஏற்றணும், அப்பானனையும் பிராணனையும் மேலே ஏற்றணும்னு பாடியிருக்காது. சில பாடலை பாடுறாரு. என்ன, கரியமிள வாயுவை கபாலம் ஏற்றியே அப்படின்னு ஒரு சித்திர பாடல் இருக்குது. கரியமிள வாயுவை கபாலம் ஏற்றியே அப்படின்னு ஒரு சித்திர பாடுறாரு. கரியமிள வாயுவை கபாலம் ஏற்றிங்கிறது என்னன்னா, இந்த அஸ்வினி முத்திரை யோகம் செய்ய 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 இந்த அப்பானன் என்ற வாயு தலையை நோக்கி, கபாலங்கிறது என்ன, தலை, ரைட், அதை நோக்கி செல்லுமா. அப்படி செலுத்தி வரணும் அப்படிங்கிறார். அப்படி செய்யும் பொழுது என்ன, இதில் என்ன போட்டிருக்குன்னா, அடுப்பே அணைக்கோழி அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, அப்பானன் குறி வழியாகவோ குதம் வழியாகவோ போகாது குதத்தை சுருக்கி நிறுத்தி அப்படின்னு போட்டிருக்குது. குதத்தை சுருக்குதல் என்பது அஸ்வினி முத்திரை யோகம். அதை குதத்தை சுருக்கி நிறுத்தணும், அப்படியே பிடிச்சிக்கணும். அதாவது சுருக்கி அப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சிருக்கணும், விடக்கூடாது. அதற்கு பேர் மூலபந்தம். அந்த மூலபந்தத்தை இதில் சொல்லப்படுகிறது. ஆச்சா, விட்டத்தை கட்டிங்கிறது என்னன்னா, இரு கண் பார்வையும் ஒன்றாக இணைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்படி ரெண்டு கண்ணையும் இது பண்ணி இந்த நெத்தி பூர்வத்தில் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நினைக்கணும். அப்படி செய்யும் பொழுது செய்து வந்து அதுக்கடுத்தது மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க, மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க. இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய பை ஒரு பாதை, அதை வழியா இந்த பிராணனை செலுத்தணும். அது எதுனா சுழுமணி நாடி. அதாவது இந்த இரு கண்களையும் கண் பார்வைகளையும் ஒன்றாக்கி நம்மளுடைய மனதை வந்து சுழுமணி வழியாக பாயும் செல்லும் பிராணனில் நிறுத்த வேண்டும். என்ன, சுழுமணி வழியாக செல்லும் பிராணனை நம்மளுடைய மனதை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா நமநிலை தானே. அப்படின்னு என்ன அர்த்தம், உடலை தாண்டின நிலைக்கு சென்றமையால் காலத்தை கடக்கலாம் அப்படின்னு இதை சொல்கிறார். ஆக இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து மூலபந்தம்தான் சொல்லப்படுகிறது, அஸ்வினி முத்திரை சொல்லலை. ஆனால் நான் அதை சேர்த்து சொன்னேன். இந்த பாட்டில் வந்து மறைமுகமாக சொல்லப்படுகிறது. இதுதான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இது மட்டும் சொல்லிக் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது கேசரி யோகம் என்ற முத்திரை சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது என்ன பண்ணணும், அது ஓஜஸ் பிரீத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஓஜஸ் பிரீத் எப்படி பண்ணணும்னா, இப்போ ஒரு நல்ல அதுக்கு ஒரு 4-5 வழிமுறைகள் இருக்குது. செவுத்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு செவுத்தில் ஒரு கையை வைத்து கொண்டு செய்கிறது முதல் பகுதி. இரண்டாவது இந்த வஜ்ராசனம் என்று ஒரு ஆசனத்தை போட்டு செய்வது இரண்டாவது பகுதி. மூன்றாவது படுத்துக்கிட்டு செய்யணும். இந்த மாதிரி ஒரு 4-5 பகுதி இருக்குது. காலையிலையும் மாலையிலையும் இரவும் படுக்கும் பொழுதும் செய்யலாம். அதை அவங்க கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாம் சொல்லி தருவாங்க. நான் இதை இங்கே நான் சொல்ல போகிறதில்ல அந்த மெத்தடை. ஓகே, அந்த வழிமுறையை நான் சொல்ல போகிறதில்ல. அதை நாங்கள் தகுந்த முறையில் கற்றுக்கணும்.
அது எப்படி, ஆனால் அதனுடைய இதை மட்டும் சொல்கிறேன், கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு 10 தடவை ஒரு தடவை செய்யும் பொழுது ஒரு 10 தடவை சுருக்கி விரிக்கணும் அந்த ஆசன வாயை. அப்புறம் 10ஆவது தடவை அதை சுருக்கி பிடித்து கொள்ளணும். அதுதான் மூலபந்தம். சுருக்கி விரியும் பொழுது அதுக்கு பேர் அஸ்வினி முத்திரை யோகம். அதை சுருக்கி பிடித்து கொள்வது மூலபந்தம். அப்போது நம்மளுடைய நாக்கு இருக்குது பாருங்கள், அந்த நாக்கை மேல் நோக்கி வளைத்து அப்படியே பிடிச்சிக்கணும். மேல் நோக்கி வளைத்து அப்படியே பிடித்து வைத்துக்கொள்ளும். அப்படி வைத்து கொண்டு நல்லா மூச்சு மூச்சு வழியாக மூக்கு வழியாக மூச்சை நல்லா இழுங்க. இழுத்த பிறகு வாய் வழியாக பல்லுடைய இடையில நல்லா பல்ல ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த இடையில கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நல்லா எப்படின்னா நம்ம ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல அந்த மாதிரி அதில் எப்படி சத்தம் வருமோ அதே மாதிரி தான் அது கேட்கும். ஓகே, அந்த மாதிரி வெளியே விடணும். மூச்சு நல்லா வெளியே மேலே இழுத்துக்கிட்டு நாக்கை உள்ளே மடக்கிக்கிட்டு அந்த நாக்கை உள்ளே மடக்குறீங்களா, அதை என்ன பண்ணணும், அந்த மூச்சை வெளியே விடும் பொழுது அதையும் விட்டுடணும். அந்த மூலப்பந்தத்தை பிடிச்சி வச்சுருந்தீங்களா அதையும் விட்டுடணும். 3ஐயும் சேர்த்து செய்யணும். முறையை எப்படி செய்யணும்னா, மூச்சை அதாவது பயிற்சி செய்யும் பொழுது முதல்ல 10 தடவை அஸ்வினி முத்திரை செய்யணும். அப்புறம் 10ஆவது தடவை மூலபந்தம் செய்யணும். அதுக்கு பிறகு நாக்கை உள்ள மடக்கி வைத்து கொண்டு மூச்சை நல்லா இழுக்கணும். மூச்சை விடும் பொழுது வாய் வழியாக பல்லுடைய இடையிலுக்கு அந்த கேப்லாம் இருக்குல்ல அது வழியாக மெதுவாக விடணும். அப்படி விடும் பொழுது அந்த மூலபந்தத்தை சுருக்கி வைத்ததை விட வேண்டும். இது ஒரு ரவுண்டு ஆச்சுங்களா. இதை பல நிலையில் செய்யணும். நின்றுக்கிட்டு, படுத்துக்கிட்டு, மண்டி போட்டு உட்காந்து வஜ்ராசனம் தான் ரொம்ப முக்கியமான ஆசனம். இதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும் ஆச்சுங்களா. ஸோ இந்த பயிற்சியை நீ கற்றுங்க. இப்போது இந்த கேசரி யோகம் சொன்னேன்ல, அதற்கு ஒரு பாடலை சொல்கிறேன். அதாவது அது எப்படின்னா, அதாவது இந்த நாக்கை உள்ளே மடக்கி வைக்கணுங்கள, அதற்குள்ள ஒரு இது எப்படின்னா, இங்கே பாருங்கள். நாவின் நுனியை நடுவே விசிறிடில் சீவனும் அங்கே சிவனும் உறைவிடும் மூவரும் தோன்றுவர் சாவது இல்லை சக கோடி தானே. சககோடி யூனே சககோடி வருஷம். ஓகே, அதற்கு விளக்கம் என்னன்னா, சாதகர் நல் ஆசனத்தில் அமர்ந்து, ஏதாவது ஒரு ஆசனங்கிறது இந்த இடத்துல என்னன்னா, ஓகே, இந்த காயக்கலப்பு பயிற்சி இது இந்த அஸ்வினி முத்திரெல்லாம் செய்யும் பொழுது அஸ்வினி வஜ்ராசனம் ரொம்ப சிறந்தது. ஆனால் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இதை செய்யணும்னு வச்சுங்களேன், இந்த கேசரி யோகத்தை செய்யணும்னு வச்சுங்களேன், அதற்கு சாதாரணமாக உட்காந்துக்கலாம். சுகாசனத்தை உட்காந்துக்கலாம், பத்மாசனத்தை உட்காந்துக்கலாம், நல்லா உட்காந்துக்கலாம். அப்படி உட்காந்துக்கிட்டு நாக்கின் நுனியை மடக்கி அண்ணாக்கின் மேல் உரசுற மாதிரி வைத்து கொண்டு சீவனும் சிவனை அங்கே விளங்கி தோன்றும். அப்படி வைத்து கொண்டால் சீவனும் சிவனை அங்கே விளங்கி தோன்றும். அப்போ அதுக்கு என்ன பலன்? மூவரும் தோன்றுவர். மூவரோடுனா இங்கே என்னென்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த மூவரோடு ஏனைய 33 லைக் 33 கோடின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்கிறது? தேவர்கள். தேவர்கள் மூவரோடு ஏனைய தேவர்களும் அங்கே தோன்றுவர். உடலில் அப்படி செய்யும் பொழுது உடலில் 100 கோடி ஆண்டுகள் மரணமில்லாமல் வாழலாம். இப்படி தாயா சித்தர்கள் அடைந்தார்கள். இதை தான் சித்தர்கள் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது.
இந்த ரகசியத்தை இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன இதை செய்து வருவதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஒரு படம், ஊனுரல் பாயும் உயர் வரை உச்சி மேல் வானுரல் பாயும் வகை அறிவாரில்லை, வானுரல் பாயும் வகை அறிவாரலுக்கு தேனுரல் உண்டு தெளியதுமாமே. ஊனுடலால் அறியப்படும் அறிவெல்லாம் பொருந்தியமையும் இடமாகிய சிரசின் உச்சிய மேல் ஆகாய மண்டலம் விளங்கும் தன்மையை அறிபவர் இல்லை. ஆகாய மண்டலத்தை பொருந்தி அறிபவருக்கு அமுதத்தை உண்டு தெளிவை அடையலாம். சிரசின் மேல் ஆகாய மண்டலத்தை பொருந்தி இது 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 வந்து தியான பயிற்சி. இது வந்து தியான பயிற்சிக்கு போயிடுது. என்னென்னா அந்த 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 அமுதத்தை உண்டு கண்டு கழிக்கலான்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சு போச்சு. என்ன இது வந்து தியான பயிற்சி, இது இதில் வராது. ஓகே, எனிகா. ஸோ இன்றைக்கி இந்த காயகல்ப வித்தையை பற்றி இந்த பாடல்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் இந்த பாடல் நல்லா அடிக்கடி கேட்டு பாருங்கள். முடிந்தால் அவர்களுக்கு விருப்பம்தான். ஓகே, யாரும் ஒன்றும் கட்டாயப்படுத்த முடியாது. கற்றுக்கொண்டு இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இந்த சிம்பிளிஃபைடு குண்டலினி அந்த குண்டலினி பயிற்சி செய்து கொண்டு நம்ம செய்து வந்தால் உடலும் மனமும் நல்லா இருக்கும். ஓரளவு மரணத்தை சாகா நிலை அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு இதை கேட்பதற்கு இந்த பேச்சை கேட்பதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றுடன் இந்த பேச்சை முடித்து கொள்ளலாம் என்று இருக்கேன். வாழ்க வளமுடன்.